ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பிரியாணி தான் சேர்ப்பேன். எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிருக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி போடுங்க. இஞ்சி பூண்டு கூடயும் நான் பட்டை கிராம்பு போட்டிருக்கிறேன். ஏன்னா தக்காளிக்கு அப்புறம் தான் தக்காளி கூட புதினாவும் பச்சை மிளகாவும் போட்டுருங்க. தக்காளிக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணும். முதல்ல இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா, வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு அடி பிடிக்கும். போட்டு கிண்டுன்னு கிளறணும். ரொம்ப கஷ்டம். தக்காளிக்கு அப்புறம் போட்டிங்கன்னா அடி பிடிக்காது. நானே எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நிறைய ஊற்றினா எப்போ வேணாலும் போடலாம். இது மட்டன் குக்கரில் ஒரு 7 விசில் 8 விசில் வச்சுருக்கிறேன். மட்டனை போட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் பிரியாணி மசாலாவும் தயிரும் ஊற்றிருக்கிறேன். நான் பிரியாணி மசாலா கடையில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போடுங்க. அரிசியை போட்டுட்டு கிளறினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த அரிசி உடையும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. மட்டன் தண்ணியும் வச்சு அளந்து ஊற்றுங்க. நான் மட்டன் தண்ணி 1 டம்ளர் வந்துச்சு. 1 டம்ளர் ஊற்றிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி, அப்புறம் 2 அரையும் ஊற்றினேன். அப்புறம் உப்பு காரம் லெமன் இந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றிடுங்க. அப்புறம் நெய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. உப்பு காரம் அந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. தண்ணிலாம் உறிஞ்ச பிறகு உப்பு காரம் போட முடியாது. அதனால் மறக்காமல் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் லேட்டாக தான் போட்டேன். அதனால் பாருங்கள் வதங்காமல் இருக்குது. அதனால் இந்த அரிசி எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. அதனால் நான் அந்த அரிசியில் செஞ்சதே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி இந்த அரிசியில் தான் செய்யணும்னு நான் தான் அடம் பிடிச்சி இந்த அரிசியில் செஞ்சுருக்கிறேன். 1 டம்ளர் அரிசி. அப்புறம் 20 நிமிஷம் தம் வைக்கணும். தண்ணியெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் தம் வச்சா பிரியாணி ரெடி. சரிங்களா? பிரியாணி எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி தான். 20 நிமிஷம் தான் தம் வைக்கணும் சிம்மில் வச்சு. கீழே அடியில் தோசைகளில் வச்சு 20 நிமிஷம் வச்சு மேலே உரலை தூக்கி வச்சுருங்க. வீட்டில் உள்ள இஞ்சி பூண்டு இடிக்கிற உரல் இருக்கும்ல, தூக்கி வச்சு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக தம் பிரியாணி ரெடி. எனக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் எப்படி வருதுன்னு நினச்சேன்னா இந்த அரிசி செஞ்சு ரொம்ப நாளாச்சு. 1 கிலோ மட்டன் கெஞ்சி கூத்தாடி வேண்டாம் சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, பிள்ளைங்களுக்கு முகத்தில் பருபருவாக வருது, அப்படி வாங்கி தர மாட்டேன்னாரு. பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, கடையில் வாங்கினதெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இல்லை, எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி 1 கிலோ மட்டன் வாங்கி இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம். எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல். இந்த வாரம் நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. நான் தான் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தேன். இலையும் வாங்கிட்டு வந்தாங்க. காலையில் மட்டன் வாங்கிட்டு வந்தால் என்கிட்ட சொல்லவே இல்லை. வண்டியில் இந்த சீட்டு கீழே வச்சுட்டு சும்மா வந்துட்டாங்க. அடா பாவி மனுஷா, மட்டன் வாங்காமல் வந்துட்டாங்கன்னு சொல்லி வருத்தமாகவே இருந்தேன். சரி, இன்றைக்கி பிள்ளைகளுக்கு குஸ்காவாவது செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி அரிசியாவது வாங்கிட்டாங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் போய் வண்டிக்குள்ளே போய் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்களே பார்க்கணும். அப்புறம் ஒரு வழியாக மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். நான் இவ்வளோ நாள் முகத்தெல்லாம் காட்டவே மாட்டேன். எங்கள் வீட்டுக்கார் இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுக்குன்னு தெரியும், ஆனால் இப்படிலாம் எடுக்குன்னு தெரிய முடியாது. தெரியாமல் தான் எடுப்பேன். பாருங்கள், இன்றைக்கி தைரியமாக என் மூஞ்சியை நான் காட்டிட்டேன். இதுதான் நான். இனிமேல் வீடியோவுக்கு என் மூஞ்சி காட்டி தான் நான் வீடியோ போடுவேன். உலகத்தில் எப்படி இல்லாமல் வீடியோ போடுதாங்க. எல்லோரும் மேக்கப் பண்ணி வீடியோ போடுதாங்க. நம்ம அடுப்பில் உட்காந்து கிண்டிக்கிட்டே இருக்கோம். எங்கே மேக்கப் செய்ய? இது பாருங்கள், இது எங்களுக்கு வாடகை வீடு தாங்க. ஒரு வழியாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் சண்டே என்ன செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய இலையில பிரியாணி நிறைய இருந்த மாதிரி இருக்குது, ஆனால் கம்மியாக தான் இருக்குங்க. எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது. சாப்பிடும்போது பயந்து தான் சாப்பிட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு அவ்வளோவா ஒன்றும் செய்யலை. இதுதான் எங்கள் வீட்டுக்கார்.